அமைச்சர் சந்திரசேகரன் அடிச்ச 1300 கோடி எங்க பதில் எங்க தெரியா? மட்டுவாங்கல் பாலத்தை போட்ட ஒப்பந்ததார் யாரு தெரியா? அந்த வீதிகளை புனரமைப்பு செய்த அந்த ஒப்பந்ததார் யாரு தெரியா? 2,75,000 பேருக்கு 25,000 அப்படி கொடுத்திய அந்த காசு மக்கள் வரையறையான்றான். அது கணக்கெடுக்க கேட்டா தெரியா? புளியம்பக்கடைக்கு போன பிரதமர் ஏன் கண்டாவளைக்கு போய் இந்த 11 கோடி ரூபாய் விசாரிக்கிறது கேட்டா தெரியா? இன்று யாழ்ப்பாணத்துக்கு போகக்கூடிய ஆளுகின்றவர் ஏன் செம்மணிக்கு போயில தெரியா? யாழ்ப்பாணத்துக்கு 3 முறை பயணம் செய்தீர்களே, ஏன் செம்மணியை எட்டி பார்க்கல தெரியா? ஏன் முள்ளிவாய்க்காலுக்கு போயில தெரியா? 1.5 வருடங்களாக 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் வடக்கு வாழ் தமிழ் மக்களுக்கு செய்த சேவை என்ன தெரியா? அப்ப ஒன்றையும் செய்து கொள்ள முடியாத நீங்கள் அயோக்கியவாதிகள் இல்லாமல் எப்படி நேர்மைவாதிகளா இருக்க முடியும்? அதான் உண்மை. அதான் சந்தை பொருளாதாரத்துல கொடி கட்டி பறக்கி இன்னைக்கு 6 லட்சம் கோடி இலங்கை ரூபாய்க்கு மேல 2024ஆம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இறக்குமதி பொருளாதாரத்தையும் இந்த பொருட்களுடைய இறக்குமதி தொடர்பாக யார் பேசுகின்றீர்கள்? எவரும் இல்ல. அப்ப தவறை விட்டுக் கொண்டிருப்பது யாரு? ஆளுகின்றவர்கள். அப்ப இத பேச மறுக்கிற நீங்கள் யாரு? அவருக்கு ஆதரவானவர்கள். அப்ப வன்னிமேந்தன் சொல்லுற இந்த விடயம் எது சரியானது? அப்பொழுது ஏன் இவனை திட்டுகிற? அப்படித்தான் திட்டணும். ஏன் எங்களுக்கு காசு வந்து இறக்கி விடப்பட்டிருக்கிற கோத்தபாயாவை கவிழ்ப்பதற்கு தரையில இறக்கி விடப்பட்டவர் அமெரிக்கா மேற்குலக நாடுகளால் திட்டமிட்டு இறக்கி விடப்பட்ட ஒரே ஒரு நபர், முதலாவது நபர் இதே விமல் வீரவன்சா. மறந்துடாத. பதில் இருக்கா? இது தொடர்பாக எந்த டிக்டாக் தளமாவது பேசுகிறீங்களா? இல்ல. அனுரா நல்லவர். எதன் அடிப்படையில் நல்லவர்? இந்த அவர் விழமாட்டார். எதன் அடிப்படையில் விழமாட்டார்? அனுரா விழமாட்டார் அப்படின்னு சொன்னால் அப்ப எதற்கு கல்வி அமைச்சருக்கு எதிராக போராட்டம் வெடித்திருக்கிறது? கல்வி அமைச்சுக்கு முன்னால போராட்டம், சத்தியாகிரக போராட்டம். ஆறு சகோதரர் ஜேவிபியினுடைய சகோதரன் ஆறு விமல் வீரவன்சா அதே ஜேவிபியினுடைய ஆட்சிக்கு எதிராக சத்தியாகிரக போராட்டம், சாகும் வரை போராட்டம் செய்யற. நான் இந்த ஒட்டுக்குழு வீணாப்பனுடைய ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன அப்படி என்றால், நீங்கள் எங்கட அண்ணைய படிக்கலன்னு சொல்றேன். நான் உன் கதைக்கே வரேன். சரி, படிக்கல என்றால் அப்ப நீங்க படிச்சனி தானே? படிச்சனீங்கடா. சரி, அண்ணன் நீங்க சொல்லுங்க தமிழ்ல கட்டாரு. சரி, அப்ப அவர் அதான் கடை. நீயாவது ஒரு மாநில சுயாட்சியாவது எடுத்தியா? ஒண்ணுமண்ணா ஒரு கிராமத்தை உங்களோட கட்டுப்பாட்டு அதிகாரத்துக்கு ஆளக்கூடிய அதிகாரத்தையாவது பெற்றுக்கொண்டியா அந்த ஒட்டுக்குழுக்கள்? சொல்றா, ஒரு ஒட்டுக்குழுவை சொல்லு. நீங்கள் படிச்சதாக சொல்லுகிற நீங்கள், தமிழ் மக்களுக்கு ஆயுதமேந்தி நாங்களும் போராடினோம் என்று சொல்லுகிற நீங்கள், எங்களை விடுதலை புலிகள் அளித்தான்னு சொல்ற நீங்கள், இந்த 16 வருஷத்துல தமிழ் மக்கள் மனதில் வெல்லாம போனதுக்கான காரணம் என்ன? ஏன் வெல்லாம போனீங்க? நீங்க தோற்று போனதுக்கான காரணம் என்ன? அதுக்கான அடிப்படை காரணம் என்ன? அது தெரியுமா? சரி, தலைவர் தமிழ்லாம் காட்டாரு, அது முடியாம நீ சொல்ற, ரைட். அப்ப முடிகிற விஷயம் என்றால் ஒரு கிராமத்தை உங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்குள்ளாவது வாழக்கூடிய வகையிலாவது அந்த தீர்மானத்தை பெற்றுக்கொண்டியா? இல்ல. அப்ப இந்த இடத்துல நீ ஏன் தோட்டு போன? அங்க விடுதலை புலிகள் அல்ல, ஆயுத போராட்டம் அல்ல. இப்ப நீங்கள் அண்டி புலத்தை அரசாங்கம் இருக்கிறது, அவர்கிட்ட கேட்டு இதை ஏன் பெற்றுக்கொள்ளல? பதில் இருக்கா? அப்படி நீ பெற்றிருந்தா நான் வந்திருப்பேன். எனக்கு இதாவது பெற்றுக்கொண்டால் நீ திறமசாலி என்று நான் பின்னால வந்திருப்பேன். செய்தியா? செய்யல. ஏன் செய்யல? இந்த கேள்வியை நீங்க ஏன் கேட்கல அவங்கள்ட்ட? அப்ப இந்த மாசம் 8,400 கோடி ரூபாய் இந்த வருடம் இலங்கையுடைய மொத்த கடன் அமெரிக்கன் டாலர்ஸ்ல 8,400 கோடி. அத 300 அளவு பெருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா 3/24. அப்ப 2,40,000 கோடி இலங்கை ரூபா கடன். 2,40,000 கோடி இலங்கை ரூபா கடல்ல நிக்குது. இது எப்படி கட்ட போற? அரசு நல்லவர். இன்றைக்கு கல்வி அமைச்சர் ஆளுகிற பிரதமரை பதவி விலத்த சொல்லிட்டார். இன்றைக்கு போர்க்கடன் நடக்குது. விமல் வீரவன்சா அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறார். என்னடா ஜேவிபியினுடைய முன்னாள் சகோதரன் தானடா விமல் வீரவன்சா. அனுராவும் அதே கட்சியை சேர்ந்தவராண்டா. இப்ப ஜேவிபியினுடைய முன்னாள் நபரே இந்நாள் ஜனாதிபதிக்கு எதிராக இன்றைக்கு போராட்டம் செய்யறாரு. ஏன் இதைப்படி கரைக்க மாட்டேங்கிற? ஏன் கரைக்க மாட்டேங்கிற? இப்ப விளங்குதா? ரணசிங்க பிரேமதாசா அவர்கள் 60,000 ஜேவிபி பயங்கரவாதிகளையும் ஆதரவாளர்களையும் ஏன் படுகொலை செய்தார் விளங்குதா?
முன்னாள் இலங்கையினுடைய கிரேட் கௌரவ ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அவர்கள் இந்த ஏவிபி பயங்கரவாதிகள் 30,000 போராளிகளின் உட்பட்ட 60,000 பேர் ஆதரவாளர்கள் கொண்டு ஊச்சாரு. ஏன் செஞ்சாரு? இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஏன் அதை பற்றி நீங்க பேசல? ஏவிபி பயங்கரவாதன் கூலி குழுக்களுக்கு வாடகை வாயா இருந்து கொண்டு அவருடைய பரப்பரை வாய்களாக இருந்து செயல்படுகிற நீங்கள் தமிழ் தேசியவாதி என்றால் முகம் காட்ட மறுக்கிற நீ தமிழ் தேசியவாதியாக இருந்தால் முகம் காட்டி பேசுகிற நான் எப்படா தமிழ் தேசியவாதியா இருக்க முடியாது? முகம் காட்டாத நீ உத்தமனாக இருந்தால், நீங்கள் தெளிவானவனாக இருந்தால் முகம் காட்டி கதைக்கிறன்னா எப்படா கள்ளனா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? எந்த கேள்விக்கு முன்னுடன் பதில் இல்லை, எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. ஆக நான் பணத்துக்காக எவனுக்கு விலை போக மாட்டேன். பணத்தை கொடுத்து என்னால் நீ விலை வாங்கவும் முடியாது, அது நடக்காது. அப்படி வாங்குவதாக இருந்தால் நீ தருகிற அத்தனை பணமும் என் மக்களுக்கு சென்று சேருமே தவிர ஒத்த பைசா என் பையில் போகாது என்பதை நீ நினைவில் கொள்ள பழகு. உங்களை மாதிரி நிகழ்ச்சி நல்லா போட்டுட்டு நின்றுட்டு கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லை. எவனாவது அனுரா அரசாங்கத்தை பற்றி எந்த ஒரு டிக்டோ தளமாவது கேள்வி கேட்கிறான ஒரு தினம் சொல்லு. அனுரா அரசாங்கம் அடிச்ச கொல்ல இன்று கூட இலங்கையிலிருந்து 5 நிறுவனங்கள் வெளியேறி இருக்கின்றன. எங்கள் திட்டம் எல்லாம் எங்கள் இனம் வாழப்பட வேண்டும், எங்கள் இனத்துக்காக ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று கூட இலங்கையில் பற்றி பல செய்திகள் வந்திருக்கிறது. அதை படிக்கிற பொழுது பார்க்கிற பொழுது மனவேதனை தருகிறது. வன்னிமேதன் தயாளன் என்கிற எனது முகநூல் பக்கத்திலே, பேஸ்புக் பக்கத்திலே, அங்கே கரந்தாய் பகுதியிலே ஒரு வீட்டுக்களை ராணுவம் போலீசார் சென்று துப்பாக்கி முனையில் விரட்டி அவரை தாக்குகிற காட்சிகள் வெளியீடு செய்யப்பட்டுள்ளன. ஆகவே இந்த விடயத்திலே இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆக எங்கள் உறவுகள் தொடர்ந்தும் ஆளுகிற அரசு அதிகாரங்களாலும் அடக்குமுறை இராணுவத்தினராலும் இன்னைக்கு மிரட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வடக்கு பகுதியிலே மக்களுக்கு எவ்விதமான அச்சமும் இல்லை, அவர்கள் சிறந்த மகிழ்வோடு இருப்பதாக இந்த அமைச்சர் சந்திரசேகரன் போன்றவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நாங்கள் இந்த இடத்தில் இதை எப்படி பார்ப்பது, இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? நான் ஒரு சக தமிழனாக என் தாய் தமிழ் உறவுகள் என் தாய்மண்ணிலே அவர்கள் மீது மிலச்சுத்தனமான தாக்குதல் நடத்தப்படுகிற பொழுது, மிலச்சுத்தனமான அடக்குமுறை மேற்கொள்ளப்படுகிற பொழுது அதை மட்டும் நான் எவ்வாறு கைகட்டி பார்த்து கொண்டிருக்க முடியும்? அவ்வாறு பார்த்து கொண்டு என் தேச நலன் பற்றியும் அங்கே நடக்கிற அடக்குமுறைகள் பற்றியும் அடக்கிற அரச அதிகார வர்க்கத்துக்கு எதிராகவும் பேசாமல் நான் வேறு ஒரு கதையை பேசிக் கொண்டிருப்பேனாக இருந்தால் அப்படின்னா நான் யாரானவன்? நான் யாருக்கானவன்? எங்களது திட்டம் என்ன? இதுதான் விடயமாக இருக்கிறது. ஆகவே வருங்காலங்களில் இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் வெளிப்படையாக அறிந்து கொள்வீர்கள். எனவே நான் எவனுக்கு மிரை போகவில்லை. உங்களை மாதிரி பெட்டிகளை வாங்கிவிட்டு பின்னால் இருந்த பல நிகழ்ச்சிகள் செயல்படக்கூடிய ஒரு மனிதன் நான் அல்ல. நான் நானாகவே இருந்து விடுகிறேன். அதனால்தான் நான் தனித்துவமாக இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். உங்களிடம் எனது வாயை அடகு வைத்து விட்டு வாடக வாயாக நான் பேசவில்லை. கூலிகளை வாங்கிவிட்டு நான் இங்கே கூவவில்லை. நான் ஒரு புலியின் உருமலாக இன்னும் உருமிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு கிரியேட்டராக பலரை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். வருங்காலங்களிலும் சாதனை படைக்கும். இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் என்னை கடவுள் விட்டு வைப்பானாக இருந்தால் நான் நினைத்த அந்த அடுத்த அத்தியாயத்தை எழுதி முடித்துவிட்டு நான் விழி மூடிவிட ஆசைப்படுகிறேன். ஆகவே நான் அதை செய்து முடித்து விடுவேன். இது கண்டிப்பாக நடக்கும். நான் அனைத்திலும் வெற்றி பெற்று விட்டேன். ஒன்று மட்டும்தான் இப்பொழுது நான் பாக்கியா இருக்கிறது. எனக்கு ஒரு 5 வருடங்கள் கடவுள் என்னை வாழ விடுவானாக இருந்தால் அதுக்குள்ளதாக நான் நினைத்த இடத்தை அடுத்த இலக்கில் என் மக்களை கொண்டு அங்கே ஏற்றி விட்டு நான் சென்று விடுவேன். ஆக நான் பணத்துக்காக எவனுக்கு விலை போக மாட்டேன். பணத்தை கொடுத்து என்னால் நீ விலை வாங்கவும் முடியாது, அது நடக்காது. அப்படி வாங்குவதாக இருந்தால் நீ தருகிற அத்தனை பணமும் என் மக்களுக்கு சென்று சேருமே தவிர ஒத்த பைசா என் பையில் போகாது என்பதை நீ நினைவில் கொள்ள பழகு. உங்களை மாதிரி நிகழ்ச்சி நல்லா போட்டுட்டு நின்றுட்டு கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லை. எவனாவது அனுரா அரசாங்கத்தை பற்றி எந்த ஒரு டிக்டோ தளமாவது கேள்வி கேட்கிறான ஒரு தினம் சொல்லு. அனுரா அரசாங்கம் அடிச்ச கொல்ல இன்று கூட இலங்கையிலிருந்து 5 நிறுவனங்கள் வெளியேறி இருக்கின்றன. உறவுகளே, 5 பன்னாட்டு நிறுவனங்கள், அதாவது வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் வெளியேறி இருக்கின்றன. காரணம், அவர்களை உள்ளே அனுமதித்து விட்டு இவர்கள் லஞ்சம் கேட்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த நிறுவனங்கள் இயங்குவதற்கு தடைகளை விதித்திருக்கிறார்கள். இன்று சீனா உடைய நிறுவனம் அந்த கேபிள் கார் போகிறதுக்கு உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனம் வெளியேறி இருக்கிறது. எதிரி.comல செய்தி இருக்கிறது. அதானி வெளியேறினார், இப்பொழுது சீனா வெளியேறி இருக்கிறது.
அமெரிக்கா நிறுவனங்கள் வெளியேறி இருக்கிறது, ஐரோப்பிய நிறுவனங்களும் வெளியேறிக்கின்றன. ஆக 5 மிக முக்கியமான நிறுவனங்கள் எப்பொழுது வெளியேறி இருக்கின்றன. இது இலங்கைக்கு அடிக்கப்படுற அபாய எச்சரிக்கை மணி அல்ல, இது சாவு மணி என்பதை மறந்து விடாது. சங்கு ஊதப்பட்டுள்ளது. மிக விரைவில் இனி இலங்கையினுடைய பொருளாதாரம் கவிழ்க்கப்படும். அங்கே போராட்டங்கள் தொடராக வெடிக்கும். அடுத்தது பஞ்ச நிலவு. இன்றோ நாளையோ ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டிணைந்து மிக பெரும் தாக்குதலை நடத்த போகிறார்கள் என்று கூட ரஷ்யாவுடைய எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா சிறைப்பிடித்திருக்கிறது. 3ஆம் உலக யுத்தத்தை அமெரிக்கா ஆரம்பிக்க போகிறது. அது அரபிய தேசம் மற்றும் ரஷ்யா தென்கிழக்கு ஆசியா நாடுகளை இலக்கு வைத்து நடைபெறப் போகின்றன. லத்தீன் அமெரிக்கா அல்லது தென் அமெரிக்கா நாடுகள் அமெரிக்காவுடைய வசத்திலே இப்பொழுது வந்திருக்கிறது. அதையடுத்து கீழத்தேசிய நாடுகள் மற்றும் தென்னாசியா நோக்கி அமெரிக்காவுடைய படைபலம் நகர்கிறது. ஆக இவ்வாறான ஒரு நிலைமையில் இலங்கையினுடைய எண்ணெய் எரிபொருள் வரும் நாட்களிலே அதிகமாக விலையேற வாய்ப்பு இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் திடீர் விலை உயர்வு வர வாய்ப்பு இருக்கிறது. எழுதிக் கொள்ளுங்கள், வரும் மணித்தியாலங்கள் இது இலங்கையில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. 100% வாய்ப்பு இருக்கிறது. எப்படி வன்னிமனிதன் சொல்கிறாய்? ஆம், ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்த ஆரம்பித்தால் அடுத்து வருகிற மணித்தியாலங்களில் இவை அங்கு நடக்கும். உலக பொருளாதார சந்தையில் சரிவுகள் ஏற்படும். கச்சா எண்ணெய் அதிகமாக விலை ஏற்றப்படும். தங்கம் இரட்டிப்பாக உயரும். மற்றது விமானங்கள் பறக்க முடியாது இருக்கு. இன்று 3 விமானங்கள் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது லேட்டஸ்டாக இறுதியாக வந்த செய்தியின்படி துருக்கிய ஏர்லைன்ஸ் மிரட்டல் விடப்பட்டு அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த உலக பூகோள அரசியல் நகர்வுகளை இங்க எவரும் பேசுவதற்கு தயாராக இல்லை. யாரும் இதை பற்றி பேசுவதற்கான தகவலுடன் யாரும் அவர்கள் இல்லை. அவர்களெல்லாம் அனூர் அரசாங்கம் நல்லவர்கள். இப்படியே கதைகளை திசை திருப்பிக் கொண்டு அவர்களுக்கு பெயிண்ட் அடிக்க நிற்கிறார்கள். தம்பி வன்னிமேந்தன் மட்டும்தான் அதை உடைச்சு பேசுகிறேன். தம்பி கணிக்கிற கணிப்பு சரியாக நடக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மிக விரைவில் இன்றோ நாளையோ இன்னும் 1 வாரம் அல்லது 2 வாரத்துக்குள் அல்லது அதற்கு பின்னராக இலங்கையில் மிக பெரும் மனித சங்கிலி மக்கள் போராட்டம் வெடிக்கும். அனூர அரசனுடைய முழு இதுகும் வெடிக்கும். நான் கணிக்கிற கணிப்பு சரியாகத்தான் இருக்கிறது. அப்படி இல்லை நான் சொல்றது பிழை என்றால் மேல வா. கீழே இருந்து கருத்து கள்ள ஐடியில இருந்து கருத்து எழுத தெரிகிற உங்களுக்கு என் கேள்விக்கு முடிந்தால் மேலே வா, என் கேள்விக்கு பதிலத்தா. எந்த ஒரு கேள்விக்கும் பதில் இல்லை. ஏன் வன்னிமந்தனாகிய தம்பி நான் எழுப்புகிற எந்த ஒரு கேள்விக்கும் பதில் இல்லை. பதில் தர மறுத்து நீங்கள் ஏன் ஓடி ஒழிக்கின்றீர்கள்? ஏன் ஒழிக்கின்றீர்கள்? சொல்லுங்கள், ஏன் ஒழிக்கின்றீர்கள்? மக்கள் நலன் பேச ஒரு டிக்டாக் எதுக்கு நடத்துற? மக்கள் நலனுக்கு நடத்துற. அப்படி என்றால் மக்கள் அரசியல் பேசுறியா? இல்ல. அப்ப நீ பேசுற அரசியல் யாரு? எங்களை அடக்குறவன், ஆளுகிறவன், எதேச்சிய மிலச்சத்தனமான அதிகாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறவனுக்கு வாயாட்டி கொண்டிருக்கிறாய். அப்படி என்றால் அப்ப நீ யாரு? நீ எப்படி தமிழனுக்கானவனா இருப்ப? நீ எந்த வகையில் மக்களுக்கானவனா இருப்ப? அப்படி இருக்க முடியாது. ஆகவே ஒரே ஒருவன் இருக்கிறான், அவன்தான் இவன். ஒற்றை ஒரு மனிதனாக இருந்து உடலும் நோய் பயப்பட்டும் ஒற்றை மனிதனாக தன்னந்தனியாக இருந்து மேலே இந்த விடயங்களை எடுத்து விவாதிக்கக்கூடிய ஒரு ஆளுமை உள்ளவன் ஆகச் சிறந்த மனிதன் வன்னிமனிதனாக விட்டா வேறு யாரும் இல்லை. நான் தான் தன்னந்தனி ஒரு மனிதனாக நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் இனத்தின் மீதும் எங்கள் விடுதலை மீதும் எங்கள் மக்கள் மீதும் எங்களுக்கு அதிக அக்கறை இருக்கிறது. அவர்கள் மீது அனுதாபம் இருக்கிறது. விழுந்து போன எங்கள் இனம் மீள எழ வேண்டும். எழுந்து ஆண்ட எங்கள் தேசம் இன்று விழுந்து கிடக்கிறது. வீதியில நின்றவர்கள் எங்களை ஏறி மிதிக்கிறார்கள். கண்டவனும் வந்தவனும் கடப்பையில வந்து எங்கள் கடவாயை அடைக்கிற பொழுது கோபம் வந்து அவர்களை கொப்பளிக்காமல் வேறு என்ன செய்யும்? நேற்று வரை எங்கள் வீதிக்கு வராதவர்கள் இன்று வந்து புதிய முகவரிகளை தருகிறார்கள், புதிய முகங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான இவர்கள் என்ன செய்வது? என்ன செய்வது? இது தொடர்பாக பேசுவதற்கு யாரும் இல்லை. அவதூறுகளை விட்டால் உங்களுக்கு வேறு வழி இல்லை. தொடர்ச்சியாக அது அவதூறை பேசுகிறவன் அவனுடைய கருத்துக்கள் வழிகாட்டுகிறது. அவன் இந்த முகமூடிகளுடைய நிகழ்ச்சியிலிருந்து கூலிக்கு வேலை செய்கிற ஒருவனாக இருக்கிறீர்கள். இப்படியான மனநலம் கொண்டவர்கள், இப்படியான சித்தாத்த கொண்டவர்கள் நீங்கள் எப்படி தமிழனாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? நான் தான் சவால் விட்டு பார்க்கிறேன்ல.
ஒரு நாள் என்ன மாதிரி தனியா இருந்து கதிச்சுப்பாரு. முடியுமா? முடியாது. என்ன மாதிரி இந்த உடல் நோயோடையும் இத்தனை நோயோடையும் வந்து பேச முடியாது. என்னைய மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் இந்த டிக்டாக் நடத்தின ஒருவன் என்னைய மாதிரி தனியா இருந்து கூட பாட்டை எழுதுறான். ஒரு சாதனை தரித்திர நாளுமையை வெளிப்படுத்த முடியாது. முடியாது. என்னைய மாதிரி இப்பொழுது இந்த 31 பேரை உருவாக்கி இருக்கேன். எங்க உருவாக்கி இருக்கிறியா? நாங்க 101 மலசலவிடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். 108 மிதிவண்டி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு 259 பாடசாலை புத்தகப்பை கொடுத்திருக்கிறோம். 232 நினைக்கிறேன் சப்பாத்து கொடுத்திருக்கிறோம். 32 ஏனிய உதவி கொடுத்திருக்கிறோம். 257 சாப்பாடு கொடுத்திருக்கிறோம். அது தவிர 31 பாடலாசிரியரை உருவாக்கி இருக்கிறேன். அவர்களூடாக இன்று வரை 436 பாடல்கள் இந்த குறுகிய காலத்தில் நாங்கள் வெளியீடு செஞ்சிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக 13 வயது ஆகாஷ் என்கிற தம்பி, 14 எனது மகன் கம்ப்யூட்டர் ஜி என்கிற தம்பி, 17 வயது பிரவீன் என்கிற இந்த 3 சிறுவர்களையும் இங்கு பிறந்தவர்களையும் பாடலாசிரியர் மாற்றிய பெருமை இந்த தளத்துக்கு இருக்குது. இதை யாராவது செய்திருக்கிறியா? எவனாவது ஒருவன் ஒரு டிக்டாக் தளத்தை சொல்லு. நான் என் அக்கா தங்கச்சியை கேவலமா பேசல. நான் என் அக்கா தங்கச்சியை கெட்ட வார்த்தையால பேசல. நான் என் அண்ணன் தம்பியை வந்து அவதூறு பரப்பல. ஆனா நீங்கள் செய்து கொண்டிருப்பதெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நானும் இன்னும் விதைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் படைக்க பிறந்தவர்களை தவிர அழிக்க பிறக்கவில்லை. நீங்கள் அழிக்க பிறந்தவர்கள். நான் செய்ததை சொல்றேன். ஒரு நாள் சொல்ல முடியல. எப்படி வன்னிமேந்தன் சொல்கிறத போது ஒரு டிக்டாக் தளத்தால சொல்ல முடியல. அப்ப நீங்கள் எங்க இருந்தீர்கள்? இன்றைக்கு உதவி செஞ்சவன் அமைதியா இருக்கிறான். உதவி செய்யாத கூக்காட்டுற மேலவா மோத்த போட்டு வா பார்ப்போம். ஒரு மேலவா பார்ப்போம். இன்றைக்கு பாடலாசிரியர் அறிமுகம் செய்யப்பட்ட அத்தனை பேரும் 85% எங்கள் தளத்தில் உதவி செய்தவர்கள். அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. நாளைக்கு நான் இல்லாத காலத்திலும் இந்த எடுத்துக்கொண்ட இந்த பேனாக்கள் விழுந்து உறங்காது. அது வீரியம் கொண்டு எழும், விடுதலை பற்றி பேசும், புறநானூறு பாடும், புரட்சி கீதங்கள் இசைக்கும். அத்தகைய நிகழ்வுக்கும் அத்தகைய தகமைக்கும் அத்தகைய ஆளுமைக்கு உரியவர்களாக இந்த தளம் அந்த உறவுகளை இன்று அடையாளப்படுத்தி இருக்கிறது. இதுதான் இந்த வன்னிமேனுடைய டிக்டாக் தளத்துக்கு கிடைத்த மிக பெரும் வெற்றி. இதை விட வேறு என்ன வேண்டும்? இதைத்தான் தளம் செய்து கொண்டிருக்கிறது. ஒத்தை ஒரு வன்னிமேந்தனை வீழ்த்துவதற்கு மொத்த கூட்டம் ஒன்றாக நிற்கிறீர்களே. காட்டி கொடுத்தவனும் கூட்டி கொடுத்தவனும் முகமூடி போட்ட மாயாவிகளும் எங்கள் அன்னைக்கு விளக்கு என்ன கும்பல்களும் இந்த ஆளுகிற ஜேவிபி பயங்கரவாதம் கூலி குழுக்களுக்கு வாடகை இருந்து கொண்டு அவருடைய பரப்புரை வாய்களாக இருந்து செயல்படுகிற நீங்கள் தமிழ் தேசியவாதி என்றால் முகம் காட்ட மறுக்கிற நீ தமிழ் தேசியவாதியாக இருந்தால் முகம் காட்டி பேசுகிற நான் எப்படா தமிழ் தேசியவாதியா இருக்க முடியாது? முகம் காட்டாத நீ உத்தமனாக இருந்தால், நீங்கள் வந்து தெளிவானவனாக இருந்தால், முகம் காட்டி கதைக்கிறன்னா எப்படா கள்ளனா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? எந்த கேள்விக்கு முன்னிடம் பதில் இல்லை. ஆக தனித்துவம், தனித்திறன், ஆளுமை, மக்கள் நேயம், மக்கள் நீதி பற்றி பேசுகிற ஒரே ஒரு தளம் எந்த தளம் தான். அஞ்சுவதற்கும் அடிபணிவதற்கும் கெஞ்சுவதற்கும் கெஞ்சி கூத்தாடுவதற்கும் மாட்டான் கால் பிடித்து வாழ்வதற்கும் பல நபர்களை நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னமே உருவாக்கிவிட்டு இப்படி போய் அவதூறுகளை எழுது என்று ஒரு கூட்டத்தை வச்சு இயங்காமல் தனித்திறன் ஆளுமை இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு மனிதன் இந்த வன்னிமேந்தன் தான். நான் மட்டும்தான் அதை நெஞ்சு நிமித்து நான் எங்கேன்னு சொல்லுவேன். பார்த்தா காத்துல போற கந்தசாமி தான், படிக்காதவன் தான், பள்ளிக்கூடம் போகாதவன், எழுத படிக்க தெரியாதவன், பிச்சைக்கார பயல். ஆனால் ஒன்று மட்டும் அவனிடம் இருக்கிறது, என்ன தெரியுமா? நேர்மை என்கிற மட்டும் இவனிடம் இருக்கிறது. அந்த நேர்மை இந்த வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற உறவுகள் 10 பேர் நின்றாலும் 50 பேர் நின்றாலும் அவன் வன்னிமேந்தன் தம்பி எப்படியானவன் என்பது இந்த உறவுகளுக்கு தெரியும். அத்தனை உறவுகளுக்கும் தெரியும். ஆக இத்தகைய நிலைமையோடு இருக்கிற நான் கர்மம் கொண்டவன் என்றால் அதை 1000 முறை நான் அதை பெருமையாக கொண்டாடுகிறேன். இதை தலைக்கணம் என்றால் அதை 1000 முறை நான் கைதட்டி வரவேற்கிறேன்.
இதுதான் என் ஆளுமை என்றால் அதை 10,000 தடவை நான் கைதட்டி அதை வரவேற்றுக் கொள்கிறேன். எனவே ஒரு பொழுதும் நீ என்னை, என் திறமையை, என் நிகழ்ச்சி நிரலை, நான் இயங்குகிற எனது எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக உன்னால் முடக்க முடியாது. ஏன்? நான் இன்னொருவனுடைய முதுகில் குத்தியோ, இன்னொரு பெட்டி வாங்கியோ, என்னுடைய நிகழ்ச்சி நிரலையோ நான் இயங்கவில்லை. நான் தனித்துவமாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன். நானே ஒன்றை உருவாக்கி, நானே ஒன்றை அதனூடாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் தான் ஒன் ஆஃப் த ஹீரோ, இதை கிரியேட்டர் அப்படின்னா நான் தான் முதன்மையான உருவாக்கம். கிரியேட்டர் என்று யூடியூப் சொல்றது என்ன? ஒன்றை உருவாக்கி நீயே சாலையை போட்டு பாதையை போட்டு பயணி. நான் அடுத்தவன் பாதையில பயணிக்கவில்லை. நானே ஒரு பாதையை உருவாக்கி அதன் வழியை நான் பயணிக்கிறேன். அதுதான் இந்த தம் செய்த சாதனை. நாங்கள் செய்த சாதனையை போன்று ஒரு தளத்தை சொல்லுவா, கெட்ட வார்த்தை இல்லை, தூசர வார்த்தை இல்லை, எவனை கேவலப்படுத்துற இல்ல, எதுவுமே செய்யல. நான் எவன்ட முதுகுலையும் குத்தல. ஆனா ஏழு குத்தி இருக்கிற நான் செய்யல. யாருக்கு நான் செய்யல? நான் இன்னொருவனை பற்றி பேசி என் தலை நடத்தல. இன்னொருவனை கொச்சையாக பேசி நான் நடத்தல. அப்படி நடத்துகிறவன் அவனால் தேசியம் தொடர்பாக இல்லாத அவர் நிகழ்ச்சிகளுக்கு ஈடுபடுகிறான். அவன் அப்படித்தான் செய்வான். எனக்கு அதைப்படி எந்த கவலையும் இல்லை. அவர்கள் நினைச்சு நிற்க மாட்டார்கள். நீ எழுதி வைத்துக்கொள், வந்த வழியில் வேகமாக காணாமல் போவார். மிக விரைவில் காணாமல் போவார்கள். எவன் ஒருவனுடைய நேர்மை இருக்கிறதோ, எவன் ஒருவனிடம் தனித்திறன் ஆளுமை இருக்கிறதோ, அவன் மட்டும்தான் இந்த உலகம் நிலைத்து நிற்பான். அவனைத்தான் இந்த உலகம் கொண்டாடும். அவனைத்தான் இந்த உலகம் வணங்கும். நாளை அவன் இறந்த பொழுது அவன் இறப்புக்கு வருகிற மக்கள் தொகை அவன் மீது வைத்துக் கொண்ட பாசத்தை அன்றைய நாளில் காண்பிக்கும். உலகளாவிய ரீதியிலிருந்து எழுந்து வருவார்கள். ஆப்பிரிக்காவிலே ஒரு டிக்டாக் ஒரு நபரை பார்த்தேன். பல ஆண்டுகளாக பல சேவை செய்திருக்கிறான். நாடுகள் கடந்து அவனுடைய இறுதி கிரியையிலே அந்த மக்கள் நானே பார்த்து அழுதுட்டேன். டிக்டாக்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கிராமமே அப்படியே பதறிப்போய் நின்றது. மக்களுடைய நெரிசல்ல பார்த்து எங்க இருந்து வர்றான் அப்படின்னு பார்த்துட்டான். எங்க இருந்து மக்கள் வந்தாங்கன்னு பார்த்தான். ஆகவே இந்த இடத்துல இது மிக முக்கியமானது. பதட்டப்படுறான். என் பாட்டை இன்னைக்கு 500 பாட்டு கொண்டு போனான். அந்த பாட்டை முடக்கலாம்னு பிளான் பண்ணான். அவனுக்கு தெரிஞ்சுட்டு 436 கொண்டுட்டான். 500 முடிச்சிருவான். ஆக என் கேள்விக்கு பதில் இல்லையில்ல, முடியல உங்களால. இன்றைக்கு 5 பன்னாட்டு நிறுவனங்கள், அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் 5 நிறுவனங்கள், மிக முக்கியமான நிறுவனங்கள். ஒரு நிறுவனத்தினுடைய முதலீடு செய்தது 1000 கோடி அமெரிக்கன் டாலர் இருந்து 3000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செஞ்சிருக்கான். இன்னைக்கு அந்த நிறுவனங்கள் இன்னைக்கு வெளியேறி போயிட்டான். வெளியில. நீ அப்ப நினைச்சு பாரு, இதை பற்றி எவன் கதைக்கிறீங்க? இந்த கடந்த 48 மணித்தியாலத்துல கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட வீதியத்துல செத்துருக்கான். இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல 2 பேர் செத்துட்டான். மனுஷன் மட்டும் 4 பேர் செத்துட்டான். ரோட்ல நெல்லுக்காய போடுறான். என்னடா வெளிநாட்டுக்காரன் வீட்டுக்கு போய் வடக்கு மாநிலத்தில் பிரேசத்தை போய் நோட்டீஸ் ஒட்ட முடியுது. ஆனா ரோட்ல போற நெல்லைக்காய வரண்டால் அது ஆர்டிஎஸ் தான் பொறுப்பெடுக்கணும்னு சொல்ற. எவனாவது மானம் உள்ளவன், ஒரு ரோஷம் உள்ளவன் இருந்தால், ஒரு கட்சியை சேர்ந்தவன் மேல என்னோட கதை பாப்போம், மேல பாபாப்போம். எவனுக்கும் பதில் இல்லை. இங்கிலாந்துடைய மக்கள் தொகை எவ்வளவு? எத்தனை மில்லியன் மக்கள் வாழ்றான்? இங்கிலாந்து ரோட்ல நெல்லு காய போறானா? ரோடு காய போறானா? இங்கிலாந்துல ரோட்ல நாய் நிக்குதா? கட்டாக்காளி நாய் நிக்குதா? இங்கிலாந்து ரோட்ல கட்டாக்காளி மாடு நிக்குதா? சாணகம் போடுதா? இங்கிலாந்துல கட்டாக்காளி இப்படி வாகனங்கள் கோன் அடிச்சுட்டு ஓடுறானா? திரும்புற திசையெல்லாம் கோன் அடிச்சு வாகனம் ஓடுறானா? இங்கிலாந்துல நடக்குதா? ஒரு வீடியோ காட்டு பார்ப்போம். இங்கிலாந்துல, பிரித்தானியாவில அல்லது லண்டன்ல நாய்கள் கட்டாக்காளி ரோட்ல போறத காட்டு பார்ப்போம். ஒரு நாயை காட்டு பார்ப்போம். செருப்பில்லாம லண்டன்ல நடக்கிற ஒரு மனுஷனை காட்டு பார்ப்போம். இங்க லண்டன்ல வீதியில மாடுகள், ஆடுகள், கோழிகள் குறுக்க போறத ஒரு வீடியோ காட்ட, ஒரு கோழியை காட்டு பார்ப்போம், ஒரு மாட்டை காட்டு பார்ப்போம், ஒரு நாயை காட்டு பார்ப்போம். இருக்கா? லண்டன்ல இருக்கா? எங்கேயாவது வாகனங்கள் போய்க்கல 45 சீட் பேருந்துல
90 பேரை ஏத்தி கொண்டு இப்படி பொடி சாயிர மாதிரி சாஞ்சி கொண்டு லண்டன்ல எங்காவது பேருந்து போகுதா? நீ லண்டனுக்கு வந்து இலங்கையை ஒப்புற, எதை பத்தி ஒப்புற? நான் கேட்கிறவங்களுக்கு பதில் இருக்கானுட. இங்க 45 ஆசனம் 45 வர்றான்டா, 45 வர்றான். 90 பேரை ஏத்திக்கிட்டு போறான், 90 பேரை ஏத்திக்கிட்டு போறான். கேட்கறதுக்கு பதில சொல்லு. இங்க லண்டன்ல பேருந்துக்கு வந்து கண்டக்டர் இருக்கிறானா, நடத்துனர் இருக்கிறானா, டிரைவர் விட டிக்கெட் கொடுக்கணும் இருக்கிறானா? இல்ல, ஒரு பேருந்தா ஒரு டிரைவர் தான் ஓடிட்டு போறான்டா. அதுல ஒரு 50-70 மக்களுக்கும் அவன் தான் பொறுப்பு. அங்க காசி மிச்சப்படுத்துறான். இங்க ஒரு மாதத்துல பஸ் பாஸ் அடிச்சு என்றால் நீ ஒரு மாதத்துல 2 பாஸ் நீ மாறலாம். ஒரு காசு தான் பற்றான். ஒரு நாளுக்கு 3 மாசம் 4 பவுண்டு தான் பற்றான். நீ எங்க ஒரு அந்த காசுக்கு பிறகு மேல காசு எடுக்கிறது இல்ல. அவன் அவ்வளவுக்கு மக்களுக்கு சலுகை கொடுக்குறான். இலங்கையில் அப்படியாடா? இலங்கையில் அப்படி இருக்கா? நீ என்ன எதை பற்றி ஒப்புடுற? எதை பற்றி ஒப்பிட்டு பேசுற? மேலவா விவாதியும் வா. ஏண்டா பிரித்தானியால வந்து ரயிலுக்கு கதவை பூட்டாம படியில் இப்படி தொங்கி பிடிச்சிட்டு போறானா? இங்க ரயில்ல ஆக்களை ஏற்றி கதவை ஆட்டோமேட்டிக்கா பூட்டிடுவான். கதவை பூட்டாடி ரயில் போகாது. இலங்கையில் அப்படி இருக்கா? ஏண்டா இதை கூட சீர் செய்ய முடியாத இந்த அரசு எப்படி நாட்டை வளப்படுத்தும், அபிவிருத்திப்படுத்தும்? இதை ஏன் நீ பேச மாட்டேங்கிற? எந்த டிக்டாக்ல நீ பேசுற? ஒரு தடவை சொல்லுவாப்போ, ஒரு தான் சொல்லுவாப்போ. ரோட்ல எங்க பிரித்தானியா ரோட்ல நெல்லு காய போறானா? ரோட்ல எங்கேயாவது நெல்லு காய போறானா? சொல்லுவாங்க, பதில் இருக்கா? அன்னூர் அரசு நல்லவர். இன்றைக்கு கல்வி அமைச்சர் ஆளுகிற பிரதமரை பதவி விலத்த சொல்லிட்டார். இன்றைக்கு போர்க்கடம் நடக்குது. விமல் வீரவன்சா அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறார். என்னடா ஜேவிபியினுடைய முன்னாள் சகோதரன் தானடா விமல் வீரவன்சா. அனுராவும் அதே கட்சியை சேர்ந்தவராண்டா. இப்ப ஜேவிபியினுடைய முன்னாள் நபரே இன்றைய இந்நாள் ஜனாதிபதிக்கு எதிராக இன்றைக்கு போராட்டம் செய்யறாரு. ஏன் இதைப்படி கலைக்க மாட்டேங்கிற? ஏன்னா தலைவர் பிரபாகரன் இல்லாத பொழுது பிரபாகரன் சொல்ற, பிரபாகரன் அப்படி இப்படின்னு கலைக்கிற. நான் என்ன கேட்கிறேன்டா, இப்போ ஜேவிபிக்கு எதிராக ஜேவிபி தான் இன்னைக்கு போராட்டம் செய்யறான். நீங்கள் ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? விமல் வீரவன்சா யாரு? இன்றைக்கு அனுராக விட அவரன் அந்த கட்சியில முதன்மையா இருந்தவர். மைந்தா உடைச்சு கொண்டு போயிட்டான். ஆனா எங்கிருந்து வந்தாரு? அவரு தோட்டம் எங்க? ஜேவிபி தான். ஜேவிபி தான். அப்ப இந்த விமல் வீரவன்சா ஜேவிபி, இந்த சக ஜேவிபி உறுப்பினர் சக ஜேவிபிக்கு எதிராக இன்னைக்கு சத்தியாகிரக போராட்டம் செய்யறாரு. ஏன் இதை நீங்கள் இதை பற்றி விவாதிக்க மாட்டீங்களா? ஏன் இந்த அனுராண்ட சம்புகள் இதை பற்றி கலைக்க மாட்டேங்கிற? ஏன் கலைக்க மாட்டேங்கிற? இப்ப விளங்குதா? ரணசிங்க பிரேமதாசா அவர்கள் 60,000 ஜேவிபி பயங்கரவாதிகளையும் ஆதரவாளர்களையும் ஏன் படுகொலை செய்தார் விளங்குதா? முன்னாள் இளைஞருடைய கிரேட் கௌரவ ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா அவர்கள் இந்த ஏவிபி பயங்கரவாதிகள் 30,000 போராளிகள் உட்பட்ட 60,000 பேர் ஆதரவாளர்களை கொண்டு ஊச்சாரு. ஏன் செஞ்சாரு? இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஏன் அதை பற்றி நீங்க பேசல? ஒரு நாள் கூட ரணசிங்க பிரேமதாசா செய்தபடி நீங்க ஏன் பேசல? எங்களை அடக்கி ஒழித்தது இவர் தான், நீங்க ஏன் பேசல? ஏன்பா பேசல? என்னால் பேச மாட்டீங்க, பேச முடியாது. இலங்கை வரலாற்றில் மைந்தா குடும்பம் எப்படி மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டதோ அதே போன்று ஏவிபி என்கிற பயங்கரவாதிகள், இவர்கள் பயங்கரவாதி தான், இவர்கள் ஒருபொழுதும் இடதுசாரிகள் அல்லர் என்பதையும் இவர்கள் வலதுசாரி கொள்கையை கொண்டவர்கள் என்பதையும் நிரூபித்து மிக விரைவில் மக்களால் விரட்டி அடிக்க போனார்கள். எந்த அத்தியாயம் எழுதப்பட போகிறது? எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்திலும் பன்னாட்டு நிறுவனங்கள் மைந்தா காலத்திலேயோ கோத்தபாய காலத்திலேயோ மைத்திரியுடைய காலத்திலேயோ அல்லது ரணிலுடைய காலத்திலேயோ இலங்கையை விட்டு வெளியேறியது இல்லை. ஆனால் முதலாக இலங்கையுடைய 10வது ஜனாதிபதி அனுராவுடைய ஆட்சி அதிகாரத்தில் தான் 5 பன்னாட்டு நிறுவனங்கள் தாங்கள் அங்கள் நிறுவனங்களை நடத்த முடியாது, இவர்களுடைய அரசியல் தலையீடு காரணமாக கொண்டு செல்ல முடியாது, அவர்கள் வெளியேறி போகிறார்கள். 5 நிறுவனம் கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு வெளியேறிட்டா. 2 மாசத்துக்கு. இந்த நவம்பர் மாதம் இந்த பேரிடர் வந்ததோட
இனி இலங்கையுடைய பொருளாதாரம் விழப்போதுன்னு கணிச்சிட்டான். அவன் புத்திசாலித்தனமா இவங்களை தடைய போட அவன் தலையில கொண்டே மண்ணை போட்டுட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டான். அப்ப 5 நிறுவனம் வெளியாயிட்டது. 5 நிறுவனம் வெளியாயிட்டது. இன்னும் ஒரு 11 நிறுவனங்கள் வெளியாக தயாராகி கொண்டிருப்பதாக உள்ளக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதுல மிக முக்கியமான நிறுவனங்கள் 3 சொல்லப்படுகிறது. அப்படி வந்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும் நினைக்க பாரு. என்ன நடக்கும் நினைக்க பாரு. அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அப்ப இதை பற்றி எவன் கதைக்கிறான்? எவனும் கதைக்க மாட்டான். கதைக்கிற நோக்கமும் அவனுக்கு அல்ல. அப்ப இது மிக முக்கியமான இல்லையா? இலங்கையினுடைய பொருளாதாரம், இலங்கை வாழ் மக்களுடைய இந்த விடுதலை தொடர்பாக பேச வேண்டுமா என்றால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இந்த அடிப்படை விடயத்தையும் மிக முக்கியமான விடயம் தொடர்பாக நீங்கள் பேசணும். ஆனா நீங்களே பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. உங்களது நோக்கம் அதுவல்ல. உங்களது நோக்கம் இலங்கை அரசியலை பற்றி பேசுறதே இல்லை. அப்ப இன்னைக்கு நினைச்ச பாருங்க மக்களே, ஒரு நிறுவனம் 1000 கோடியில இருந்து 5000 கோடி பெறுமதியான முதலீட்டு அமெரிக்கன் டாலர் சொல்றேன், அமெரிக்கன் டாலர் கொண்டு முதலீடு செஞ்சான். அப்படி 5 நிறுவனங்கள் வெளியேறிட்டான். இன்னைக்கு அந்த நிறுவனங்களுடைய தலைமை அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, அரச தலையீடு, அவர்கள் எங்களுக்கு முதல் தந்த வாக்குறுதியின்படி செயல்படவில்லை, இந்த நிறுவனங்கள் செயல்பட முடியாமல் தடைகளை போட்டார்கள், அதனால நாங்கள் விலத்தி விட்டோம். சீனாக்காரன் ஓடிட்டான். சீனாக்காரனே ஓடிட்டான். சீனாக்காரன் ஓடிட்டான். அப்ப இந்த நிறுவனங்கள் அங்கு கணித்து விட்டன. உலக போர் மாறிவிட்டது. டிரம்ப் தாக்குதல் நடத்தி விட்டார். இனி கப்பல்கள் இங்கே வராது. இந்த நிறுவனங்களை போட்டால் மக்கள் இனி பணத்துக்கு வழி இல்லாமல் நிற்பார்கள். எனவே எங்கள் நிறுவனத்தில் அவளுக்கு களியாட்டம் செய்ய வரமாட்டார்கள். இப்ப கேபிள் கார் போட்டிருக்கான் சீனாக்காரன். இப்ப அங்க சோத்துக்கு வழி இல்ல. சோத்துக்கு வழி இல்லாம கேபிள் கார்ல போய் ஆட மாட்டான். அப்ப அவனுக்கு விளங்கிட்டது, இங்க பொருளாதாரம் விழுந்துட்டது, இதை போட்டி நீ பயன் இல்ல, ஏன்னா மக்கள் வரமாட்டான். அவன் ஓடி தப்பிட்டான். அதே மாதிரி ஏனைய 4 நிறுவனங்களும் ஓடி தப்பினான். இப்ப அதானி வந்தாரு. இந்தியாவுடைய அதானி காட்டல. அவர் அந்த காட்டலை மின்சாரத்தான் போட்டாரு. அவருக்கு தடையா போட்டீங்க. இப்ப அவனும் ஓடிட்டாரு. அதை விட சுமாட்டோ என்கிற ஒரு நிறுவனம் அதுவும் ஓடிட்டுது. இப்ப சீனாக்காரனும் ஓடிட்டான். 5 நிறுவனங்கள் 2 மாசத்துக்குள் இலங்கையை விட்டு தப்பி ஓடி விட்டார்கள். இந்த செய்தி, இலங்கையினுடைய பணம் இனி 1 பவுண்டு, பிரித்தானியாவுடைய 1 பவுண்டு இலங்கை ரூபாய் 500 ரூபாய் வரும். ஒரு அமெரிக்கன் டாலர்ஸ் இலங்கை ரூபாய்க்கு 400 ரூபாயே வரப்போகுது. 400 ரூபாய் வரப்போகுது. அப்படின்னா 1 ரூபாய் பணம் 1000 ரூபாய் வரப்போகுது. எப்படி வாங்க போற? அப்ப இந்த மாசம் 8400 கோடி ரூபாய் இந்த வருடம் இலங்கையுடைய மொத்த கடன் அமெரிக்கன் டாலர்ஸ்ல 8400 கோடி. அத 300 பெருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா 324. அப்ப 2,40,000 கோடி இலங்கை ரூபா கடன். 2,40,000 கோடி இலங்கை ரூபா கடல்ல நிக்குது. இது எப்படி கட்ட போற? பதில் இருக்கா? இது தொடர்பாக எந்த டிக்டாக் தளமாவது பேசுறீங்களா? இல்ல. அனுரா நல்லவர். எதன் அடிப்படையில் நல்லவர்? அவர் விழமாட்டார். எதன் அடிப்படையில் விழமாட்டார்? அனுரா விழமாட்டார் அப்படின்னு சொன்னால் அப்ப எதற்கு கல்வி அமைச்சருக்கு எதிராக போராட்டம் வெடித்திருக்கிறது? கல்வி அமைச்சருக்கு முன்னால போராட்டம், சத்தியாகிரக போராட்டம். சகோதரர் ஜேவிபியினுடைய சகோதரன் விமல் வீரவன்சா, அதே ஜேவிபியினுடைய ஆட்சிக்கு எதிராக சத்தியாகிரக போராட்டம், சாகும் வரை போராட்டம் செய்யற சத்தியாகிரக போராட்டம் செய்யற. அங்க சுகாதார அமைச்சுக்கு முன்னால மக்கள் போராட்டம். ஏன் சொல்கிற காரணம், காலாவதியான மருந்துகள் விற்பனை, இதை தடுங்கள் என்று மனிதநேயமான கருத்தை முன்வைத்து அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். இந்த இடத்தில் அந்த போராட்டம் எப்படி தவறாக இருக்க முடியும்? எப்படி தவறாக இருக்க முடியும்? அதை தவறு நீ எப்படி சொல்கிறாய்? எப்படி சொல்கிறாய்? ஆக இது தொடர்பாக பேசுவதற்கு இங்கு யாரும் இல்லை. ஏன்? நான் எனது நாடு இன்றைக்கு பிச்சைக்கார நாடாக போறது கண்ணீர் வடிக்கிறேன், கவலைப்படுறேன், ரத்த கண்ணீர் ஓடுது. ஏன் தெரியுமா உறவுகளே? ஏன் தெரியுமா உறவுகளே? ஏனென்றால் எங்களுடைய வடகிழக்கு இணைந்த 2 மாகாணங்களை சேர்ந்த 8 மாவட்டங்கள் இந்த இலங்கைக்குள் தான் இருக்கிறது.
இலங்கையினுடைய பொருளாதாரம் விழுந்துவிட்டால் பாதிக்கப்படப்படும் தமிழர்களையே நாங்களும் தான். சோத்துக்கு வழி இல்லாமல் இந்த அண்ணனும் அக்காவும் தம்பியும் வீதியில நிக்க போறான். கஞ்சாவையும் போதைகளையும் கொடுத்து ஒரு நல்ல ஒரு பலமான சமுதாயத்தை சீரழித்தது இந்த அரசுகள், இந்த அரசியல்வாதிகள். இன்றைக்கு அதன் ஊடாக சிந்திக்கின்ற திறன் எடுத்து குற்றச்செயல்கள் அதிகரித்து அங்கே மனிதநேய மட்டும் நடக்கிறது. அந்த மக்கள் சமுதாயம், இளைய சமுதாயம் தவறான வழிக்கு வழிநடத்தப்பட்டுள்ளார்கள். ஏன் இவர்கள் வழி தவறி போனார்கள் என்பது தொடர்பாக பேசுவதற்கு இங்கே யாரும் இல்லை. இது தொடர்பாக எடுத்து வினவுவதற்கு இங்கே யாரும் இல்லை. ஆக இந்த விடயங்கள் ஏன் உருவாக்கப்பட்டது, எதனால் உருவாக்கப்பட்டது என்பது நாங்கள் பேச வேண்டும். அப்படி பேசினால் மட்டும்தான் நாங்களாக வாழ முடியும். இல்லாவிட்டால் காணாமல் போய்விடுவோம். அவ இந்த விடயத்தை நாங்கள் சொல்ல போனால் நாங்கள் கேடுகட்டவர்கள், நாங்கள் அவதூறு பரப்புறோம். நான் என்ன கேட்கிறேன், விமல் வீஞ்சவனை ஜேவிபியினுடைய கட்சியினுடைய உறுப்பினரா இல்லையா? ஆமா. அவர் ஏன் ஏவிபியினுடைய சகோதரனுக்கு எதிராக போராட்டம் செய்யாரு? இதுக்கு பயிலத்தா எவன்டா பதில் இருக்கு சொல்லு. ஒரு ஏவிபியினுடைய சக உறுப்பினர் சகோதரன் அதே ஏவிபியினுடைய ஆளுகிற வர்க்கத்துக்கு எதிராக எதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யறார்? பயிலத்தா தமிழீழ விடுதலை புலிகள் இதை செய்து விட்டார் என்று கோபத்தோட கொந்தளித்த நீங்க உங்களிடம் பார்த்து நான் கேட்கிறேன். இப்ப அதே சக ஜேவிபியினுடைய உறுப்பினர் இன்னைக்கு போராட்டம் செய்யறார். இதுக்கு என்ன பெயரு? இதை பற்றி நீ ஏன் பேச மாட்டேங்கிற? ஏன் பேச மாட்டேங்கிற? கோத்தபாயாவை கவிழ்ப்பதற்கு தரையில இறக்கிவிடப்பட்டவர் அமெரிக்கா மேற்குலக நாடுகளால் திட்டமிட்டு இறக்கிவிடப்பட்ட ஒரே ஒரு நபர், முதலாவது நபர் இதே விமல் வீரவன்சா. மறந்துடாத. இப்பொழுது அவர் காட்சியிலே களத்திலே இறக்கிவிடப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை உலகளாவிய தமிழர்கள் நீங்களே அதனுடைய விடயத்தை உணர்ந்து கொள்ள பழகுங்கள். மிக விரைவில் அறகலிய பார்ட் 2 பகுதி 2 வெடிக்க போகிறது. அது மிகப்பெரிய நெருக்கடியை தரப்போகிறது. இந்த நெருக்கடியில் இருந்து இவர்கள் மீள முடியாது. பொருளாதாரம் ஒரு பக்கத்திலே நெருக்கடி, எரிபொருள் விலை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. அங்கே விவசாய பொருட்கள் உள்ளிட்ட அத்தனை பொருட்களும் இறக்குமதி செய்யப்படுகின்றன. சந்தை பொருளாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த அரசு வாழுமா கவுளுமா என்றால் இது கவுளும். 2024ஆம் ஆண்டு 19,000 கோடி அமெரிக்கன் டாலர்களுக்கு இறக்குமதி மட்டும் செய்த ஒரு நாடு வாழுமா வளருமா என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் உறவுகளை. 19,000 கோடி அமெரிக்கன் டாலர்ஸ். அந்த 19,000 கோடிய நீ 300 பெருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா 6 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி இலங்கை ரூபாய்க்கு ஒரு வருடத்தில் இறக்குமதி மட்டும் செய்யப்பட்டிருக்கு. அப்ப தற்சார்பு பொருளாதாரத்தை கைவிட்ட ஒரு தேசம், தற்சார்பு பொருளாதாரத்தை கைவிட்டு சந்தை பொருளாதாரம், வெளிநாட்டு சந்தைகளிலே நாடி பொருட்களை வாங்குற ஒரு நாடு எப்படி வளரும்? அதை செய்கிறவர்கள் எப்படி அந்த நாட்டை வளப்படுத்துவார்கள்? வளப்படுத்த மாட்டார்கள். அப்படி என்றால் அவர்கள் யாராக இருக்க முடியும்? அவர்கள் வியாபாரியாகத்தான் இருக்க முடியும். அப்படி என்றால் இலங்கையினுடைய 8வது பணக்காரன் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அவர் ஒரு வியாபாரி. ஆமாம், வியாபாரி. அப்ப வியாபாரி தனது தேவைக்கு நிற்பாரா, மக்கள் சேவைக்கு நிற்பானா என்றால் எந்த இடத்தில் அவன் தனது தேவைக்கு தான் நிற்பான். அதான் சந்தை பொருளாதாரத்துல கொடி கட்டி பறக்கி இன்னைக்கு 6 லட்சம் கோடி இலங்கை ரூபாய்க்கு மேல 2024ஆம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இறக்குமதி பொருளாதாரத்தையும் இந்த பொருட்களுடைய இறக்குமதி தொடர்பாக யார் பேசுகின்றீர்கள்? எவரும் இல்ல. அப்ப தவறை விட்டுக் கொண்டிருப்பது யாரு? ஆளுகின்றவர்கள். அப்ப இத பேச மறுக்கிற நீங்கள் யாரு? அவருக்கு ஆதரவானவர்கள். அப்ப வன்னிமஞ்சன் சொல்லுற இந்த விடயம் எது சரியானது? அப்பொழுது ஏன் இவனை திட்டுகிற? அப்படித்தான் திட்டணும். ஏன்? எங்களுக்கு காசு வந்து இறக்கி விடப்பட்டிருக்கு. இதை கத்தி கத்தி நான் இது சொல்வது கத்தி கத்தி சாகர் என்றால் இதை இன்னும் உறக்க கத்துவான் இந்த ஊனமில்லாத இந்த நேர்மையான புலி மர வீரன். அதை செய்வான். வாழ்த்துக்கள், பாராட்டு. தொடர்ந்தும் இதை நாம் பரப்புவோம். மொத்த கூட்டம் உங்களால் ஒத்தையொரு மனிதனை முறியடிக்க முடியாமல் இருக்கிறது. காரணம், தம்பி எழுப்புகிற அத்தனை கேள்விகளும் அவன் எடுத்து வைக்கிற புள்ளி விவரங்கள் சரியானவை,
அவை 100% அக்யூரேட்டா இருக்கு. அப்ப அதனால உன்னால் அதுக்கு எதிர்கொள்ள முடியல, அதனை முறியடிக்க முடியல. ஏனென்றால் கேள்விகளுக்கு உண்ட பதில் இல்லை. பதில் இல்லாத பலவீனமானவர்கள் தான் இப்படி பலவீனமற்ற கருத்துக்களை எழுதி கொண்டு செய்வார்கள். ஆகவே நீங்கள் பலவீனமட்டு கிடக்கிறீர்கள். எனவே இந்த இடத்தில் பலமானவனாக நான் இருக்கிறேன். அவ்வளவுதான் முடியும். கேள்விக்கு தர்க்கத்தை புரி. அமைச்சர் சந்திரசேகரன் அடிச்ச 1300 கோடி எங்க? பதில் எங்க? தெரியா. மட்டுவாங்கல் பாலத்தை போட்ட ஒப்பந்ததார் யாரு? தெரியா. அந்த வீதிகளை புனரமைப்பு செய்த அந்த ஒப்பந்ததார் யாரு? தெரியா. 2,75,000 பேருக்கு 25,000 அப்படி கொடுத்திய அந்த காசு மக்கள் வரையறையான்றான். அது கணக்கெடுக்க கேட்டா தெரியா. புளியம்பக்கடைக்கு போன பிரதமர் ஏன் கண்டாவளைக்கு போய் இந்த 11 கோடி ரூபாய் விசாரிக்கணும்னு கேட்டா தெரியா. இன்று யாழ்ப்பாணத்துக்கு போகக்கூடிய ஆளுகின்றவர் ஏன் செம்மணிக்கு போயில? தெரியா. யாழ்ப்பாணத்துக்கு 3 முறை பயணம் செய்தீர்களே, ஏன் செம்மணியை எட்டி பார்க்கல? தெரியா. ஏன் முள்ளிவாய்க்காலுக்கு போயில? தெரியா. 1.5 வருடங்களாக 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் வடக்கு வாழ் தமிழ் மக்களுக்கு செய்த சேவை என்ன? தெரியா. அப்ப ஒன்றையும் செய்து கொள்ள முடியாத நீங்கள் அயோக்கியவாதிகள் இல்லாமல் எப்படி நேர்மைவாதிகளா இருக்க முடியும்? அதான் உண்மை. அப்ப இந்த இடத்தில் தம்பி நான் சொல்லுகிற இந்த முடியும் எப்படி தவறாக இருக்க முடியும்? தவறில்லை. அப்ப தவறில்லை என்றால் அப்ப நீங்க என்ன ஏன் எதிர்க்கிற? ஆனா எதிர்ப்போம். ஏன்? நாங்கள் அவருடைய வாடகவாய்கள். அப்ப திட்டு உன் வேலை திட்டுறது, என் வேலை மக்களை நேர்வழிப்படுத்துறது. எது வெற்றி பெறும் என்பதை காலம் பொறுத்து. இன்னைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர இருக்கிறது கல்வி அமைச்சருக்கும் பிரதமருக்கும் எதிராக. ஏன்? நீங்கள் நல்லாட்சி செய்கிறவர்களாக இருந்தால் ஏன் அந்த நம்பிக்கையில்லா பிறகு நாங்க கொன்றோம்? பதில் இல்லை. நீங்கள் நல்லாட்சி வெந்தராக இருந்தால் ஏன் வரணும்? சொல்லுங்க. ஏன் கொடுத்தீங்க? 1300 கோடி அடிச்சா அதுக்கு பதில் இல்லை. அது எங்க போய் கட்டணும்? அந்த அமைச்சர் விளக்கு கொடுக்கலாம் தானே. நானும் கேட்கிறேன். போனதா கட் பண்றாரு. 1300 கோடி வடக்கு மாநிலத்தின் 5 மாவட்டங்களுக்கு எங்க கொடுக்கப்பட்டது? பதில கேட்டு சொல்லு. சொல்ல மாட்டோம். அப்ப சொல்ல மாட்டான். அப்ப ஏப்பா கருத்து எழுதுற? நாங்க எழுதுவோம். அப்ப நீங்க அப்படி எழுதுறவர்கள், அப்ப நீங்க யாரானவர்கள்? நாங்கள் கேள்வி கட்டவர்கள். அப்ப நன்றி வணக்கம் போட்டுவோம். வேற என்ன சொல்ல முடியும்? ஒருவர் கேள்வி எழுப்பினால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வாருங்கள். அப்ப உங்களுக்கும் ஏனைய கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம்? லஞ்ச ஊழலை ஒழிக்க வந்ததா சொல்கிற நீங்கள் இப்பொழுது லஞ்ச ஊழலுக்கு சிக்கியிருக்கிறீர்களா இல்லையா? சிக்கியிருக்கிறீங்க. அப்ப கடந்த 9 ஜனாதிபதிகளும் லஞ்ச ஊழல் செய்தார்கள் அப்படி என்றால் அப்ப நீங்க மட்டும் செய்யலை என்று எதை வச்சு சொல்றீங்க? அப்ப இதுக்கு என்ன பேரு? இதுக்கு என்ன அர்த்தம்? பயில சொல்லு. இலங்கையினுடைய 8வது பணக்காரனை போய் தேடி பாரு. கூகுள் சொல்லுது, போய் கேட்டு பாரு. போய் தேடி பாரு. சரி, 8வது பணக்காரன் இல்ல, உனக்கு இத்தனை கோடி ரூபாய், 800 கோடி கோடிக்கு மேல உனக்கு சொத்து இருக்குது, அமெரிக்கன் டாலர்ஸ். எங்கால வந்தது? உனக்கு எப்படி வந்தது? அதுக்கு பதில் சொல்லு. எங்க? சரி, உங்களுக்கு இவ்வளவு சொத்து எங்களா வந்தது? எப்படி வந்தது? ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளவு சொத்து எங்களா வந்து சொல்லு. ஆரம்பத்தில் வருகிறது பிச்சைக்காரனா வந்த, இந்த இவ்வளவு அரசியலுக்கு வந்த அப்புறம் இவ்வளவு சொத்து உனக்கு வந்திருக்கு. எப்படி வந்தது? கணக்கடிக்க காட்டு. நீ உத்தமனாக இருந்தால் நேர்மையாக தான் கணக்கு காட்டு. நீ மற்றவன் எல்லாம் ஊழல் சொல்றிய, அப்ப முதல் நீ உன்னை நியாயப்படுத்து. என்னோட ஒத்து சொத்தும் இல்ல, நான் ஒரு அம்மா இது ஒரு போட்டிருக்க சட்டம் மட்டும் தான் போட்டிருக்கேன். கணக்கு காட்டு, மக்களுக்கு கணக்கு காட்டு. நான் நம்புறேன். நான் உனக்கு யாரோ பரப்புறதுக்கு நானும் பாறேன். மாட்டுக்கிறது இல்லையா? மற்றவன் எல்லாம் கல்ல. அவன் அப்ப இது எப்படி சொல்ற? ஏன் சொல்ற? அப்ப உனக்கு எந்த பதவியும் இல்லை. நான் என்ன ஜட்டி போட்டுக்கிறேன், நான் என்ன சட்டை போட்டுக்கிறேன் கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு? நான் தனி மனிதன். நான் அரசியல்வாதியா? நான் மக்கள்கிட்ட காசு கொள்ளி அடிச்சேனா? தேர்தலுக்கு வந்து காசு கொள்ளி அடிச்சேனா? ஆட்சியில் ஊந்திருந்து கொண்டு லஞ்ச உள்ள ஒழிப்புன்னு சொல்லி போட்டு வந்து மக்கள்கிட்ட காசுல சட்டை போட்டு நிக்கிறேனா? கேட்கிறேன். இப்போ உங்களோட ஆட்சியில 5 பன்னாட்டு நிறுவனங்கள், சர்வதேச நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் வெளியேறி போயிட்டான்.
மிகப்பெரிய கம்பெனிகள் வெளியேறி போயிட்டான். 5 கம்பெனிகள் வெளியே போயிட்டான். ஒரு கம்பெனி முதலீடு வந்து 1000 கோடி அமெரிக்கன் டாலர்ஸ்ல இருந்து 3000 கோடி அமெரிக்கன் டாலர்ஸ் வெளியில போயிட்டான். செயல்பட விடையில ஏன் போன பதில சொல்லு. ரணில் ஆட்சியில வந்து இறங்கினவன், கோத்தாபாய் ஆட்சியில வந்து இறங்கினவன், மைத்திரி ஆட்சியில வந்து இறங்கினவன், இப்ப உங்களோட ஆட்சியில மட்டும் திடீரென விலகிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் நேர்மையான ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தால், நீங்கள் நேர்மையாக செயல்பட்டிருந்தால் ஏன் அந்த நிறுவனங்கள் வெளியில போகணும்? இந்த வண்ட வளத்திலை முதலீட்டாளர்கள் வாருங்கள், எங்கள் நாட்டில் முதலீடு செய்யுங்கள் எதுக்கு அறிக்கை விடுற? நேற்றைக்கு கூட 10 அமெரிக்கா உலங்குவானதிகளை வழங்கியிருக்கான், இலவசமா வழங்கியிருக்கான். அமெரிக்கா 10 உலங்குவானதிகளை உங்களுக்கு இலவசமாக வழங்குகிறது என்றால், அப்ப நீ அவன் கேட்டதுக்கு ஏதோ ஒன்றுக்கு இணக்கப்பாட்டுக்கு போயிருக்கிற. எது இணக்கப்பாட்டுக்கு போன? மக்களுக்கு தெரியாம என்ன செய்து பண்ணின சொல்லு, வெளியில வந்து சொல்லு. அமெரிக்காக்காரன் ₹1 ஒரு வெள்ளக்காரன் ஒரு பனுசு வாங்கி தாரன்னா சும்மா தர மாட்டான், சும்மா தர மாட்டான். அவன் மட்டவன் சாப்பிடுங்க மட்டவன் பார்த்து கொண்டு சாப்பிடுறவன் தான் அவன், சரியா? அப்படியான வண்டவாளத்துல உனக்கு 10 உலங்குவானதிகளை வந்து உனக்கு தாரானே, அது எப்படி எப்படி சொல்லு? 10 உலங்குவானதிகளை, அதிக விலை ஊடின விலங்குவானதிகளை கடல் கண்காணிப்புக்கு ராணுவத்தை கொண்டாரானே. அப்படி என்றால் நீங்கள் அமெரிக்கா கேட்டுக்கொண்ட ஒன்றுக்கு இணக்கம் தெரிவிச்சிருக்கீங்க. அது எது? உடைச்சு பேசு, உடைச்சு பேசு, உடைச்சு பேசு. இன்று கூட ஐக்கிய நாடுகள் சபை ஒரு கருத்து சொல்லிக்க, என்ன தெரியுமா? யுத்தம் முடிந்த பிறகும் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் தமிழ் பெண்களை அதிகமாக பாலியல் வன்புறவு செய்தது இந்த இலங்கை ராணுவம் என்று நான் சொல்லல, ஐக்கிய நாடுகள் சபை சொல்லியிருக்கான். எதிரி செய்திருக்க போய் பாரு. அப்ப இதுக்கு கூட பதில் என்ன? என்ன பதில்? நீங்கள் நல்லாட்சி செய்தால் அப்ப கல்வி அமைச்சருக்கும் பிரதமருக்கும் எதிராக எதுக்கு மக்கள் போராட்டம் செய்யறான்? பதில் சொல்லுப்பா. நீங்கள் நல்லாட்சி செய்திருந்தால், உங்களோட ஆட்சிக்கு எந்த பங்கமும் இல்லை என்றால், அப்ப எதற்காக இந்த ஆளுகிற கல்வி அமைச்சருக்கு எதிராக மக்கள் போராட்டம் செய்கிறார்கள்? எதன் அடிப்படையில் சுகாதார அமைச்சுக்கு எதிராக மக்கள் போராட்டம் செய்கிறார்கள்? இந்த கேள்விக்கு உங்களிடத்திலே பதில் இருக்கிறதா? சொல்லுங்கள். பதில் இருக்கிறதா? சொல்லுங்கள். இல்ல. ஏன்? ஏன் பதில் இல்ல? ஏன்னா உங்கள்ட்ட உண்மை இல்ல, அறம் இல்ல, அறம் இல்ல, நேயம் இல்ல, மனிதம் இல்ல. நீங்கள் மக்களை மக்களாகவே மதிப்பதில்லை. நீங்கள் மக்களுக்கு ஆனவர்கள் அல்ல. இன்றைக்கு யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இன்றைக்கு அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டவர்கள் செய்கிற கமடி நடவடிக்கையில் இருந்து புரிய வேண்டாமா? வடக்கு தமிழர்கள், குறிப்பா உங்குற பாசையில யாப்பானி யாழ்ப்பாணத்தவன் வாழக்கூடாது, அவனுக்கு எதுவும் போகக்கூடாது என்ற ஒரு இனவரியோட நிக்கிறீங்க. ஏன் நீங்கள் ஜப்பானி என்று கூப்பிடுவதற்கான ஒத்த காரணம், தலைவர் பிரபாகரன் வல்வெட்டித்துறையில் பிறந்து வளர்ந்து அந்த போராட்டத்தை நடத்தினார். எனவே அவருக்கு ஆதரவு கொடுத்த இந்த ஜப்பானி இல்லாம போகணும்டா வெறியில நிக்கிற. அப்படி செய்யறது யாரு? இந்த ஒட்டுக்குழுக்கள். நான் இந்த ஒட்டுக்குழு வீணாப்பனோட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன அப்படி என்றால், நீங்கள் எங்கட அண்ணைய படிக்கலன்னு சொல்றேன். நான் உன் கதைக்கே வரேன். சரி, படிக்கல என்றால் அப்ப நீங்க படிச்சனி தானே? படிச்சனீங்கடா. சரி, அண்ணன் நீங்க சொல்லுங்க தமிழ்ல கட்டாரு. சரி, அப்ப அவர் அதான் கிடையாது. நீயாவது ஒரு மாலட்சி ஆட்சியாவது எடுத்தியா? ஒண்ணுமண்ணா ஒரு கிராமத்தை உங்களோட கட்டுப்பாட்டு அதிகாரத்துக்கு ஆளக்கூடிய அதிகாரத்தையாவது பெற்றுக்கொண்டியா அந்த ஒட்டுக்குழுக்கள்? சொல்றா, ஒரு ஒட்டுக்குழுவை சொல்லு. நீங்கள் படிச்சதாக சொல்லுகிற நீங்கள், தமிழ் மக்களுக்கு ஆயுதம் ஏந்தி நாங்களும் போராடினோம் என்று சொல்லுகிற நீங்கள், எங்களை விடுதலை புலிகள் அளித்தார் சொல்ற நீங்கள், இந்த 16 வருஷத்துல தமிழ் மக்கள் மனதில் வெல்லாம போனதுக்கான காரணம் என்ன? ஏன் வெல்லாம போனீங்க? நீங்க தோற்று போனதுக்கான காரணம் என்ன? அதுக்கான அடிப்படை காரணம் என்ன? அது தெரியுமா? சரி, தலைவர் தமிழ்லாம் காட்டாரு, அது முடியாம மட்டும் நீ சொல்ற, ரைட். அப்ப முடிகிற விஷயம் என்றால் ஒரு கிராமத்தை உங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்குள்ளாவது வாழக்கூடிய வகையிலாவது அந்த தீர்மானத்தை பெற்றுக்கொண்டியா? இல்ல. அப்ப இந்த இடத்துல நீ ஏன் தோட்டு போன? அங்க விடுதலை புலிகள் அல்ல, ஆயுத போராட்டம் அல்ல. இப்ப நீங்கள் அண்டி பிழைத்த அரசாங்கம் இருக்கிறது.
அவர்கிட்ட கேட்டு இதை ஏன் பெற்றுக்கொள்ளல பதில் இருக்கா? அப்படி நீ பெற்றிருந்தா நான் வந்திருப்பேன். எனக்கு இதாவது பெற்றுக்கொண்டால் நீ திறமசாலி என்று நான் பின்னால வந்திருப்பேன். செய்தியா? செய்யல. ஏன் செய்யல? இந்த கேள்வியை நீங்க ஏன் கேட்கல? உங்கள்ட்ட இன்றைக்கு டிக்டாக் தளங்கள்ல அக்கா தங்கச்சி அவதூறுபடுத்துறவனும் எங்கள் விடுதலை அமைப்பை கேவலப்படுத்துறவனும் இந்த வீணா போன ஒட்டுக்குழு தான். காட்டி கொடுத்தா ஒட்டுக்குழு தான். நான் என்ன கேட்கிறேன், 16 வருடங்களா இன்றைக்கு மக்கள் அனாதையா நிக்கிறான். அவரை வழி நடத்துறதுக்கு யாரும் இல்லை. அப்ப நீங்கள் இந்த இடத்தில் தமிழ் மக்களுடைய மனங்களை வென்று முடிசூடி ஆளக்கூடிய வகையில் உங்களுக்கான வாய்ப்பு இருந்தது அல்லவா? அந்த வாய்ப்பை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஏன் அந்த மக்களுடைய மனங்களை உங்களால் வெல்ல முடியாமல் போனது? என் கேள்விக்கு உங்களிடம் பதில் இருக்கிறதா? பதில் இருக்கிறதா நண்பர்களே? இருக்கிறதா? இருக்கிறதா? அவதூறுகளையும் அண்ட உண்டா புழுகளையும் அள்ளி அடிக்கிறவர்களை நான் நண்பராக சொல்றேன். ஒரு கருத்தியல் முரண்பாடாக நான் அப்படி அழைக்கிறேன். உங்களிடம் ஒரு கேள்வி, இந்த கேள்வியை நீங்கள் ஏன் இந்த ஒட்டுக்குழுவிடம் வைக்கவில்லை? அவர்களை ஏற்றி விட்டு பேசுவதை அழகு பார்க்கிற நீங்கள் ஏன் இந்த கேள்வியை எழுப்பவில்லை? அப்படி எழுப்பவில்லை என்றால் அப்ப நீ எப்படி தமிழ் தேசிய அரசியலை பேச முடியும்? நீ எப்படி தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. அப்ப இந்த கேள்வி, இந்த அடிப்படை கேள்விகளை கூட கேட்டு அவர்கள் விட்ட தவறுகளை மீளவும் செய்ய விடாமல் திருத்திக் கொண்டு நல்ல ஒரு சிந்தனையின் வாயிலாக, புதிய சிந்தனையினூடாக புதிய புரட்சியை எவன் ஒருவன் ஏற்படுத்துகிறானோ அவன்தானே இறமையுள்ளவன், அவன்தானே அறிஞன், அவன்தானே ஆளுமையானவன், அவன்தானே அறத்தின் வழியில் பயணிக்கக்கூடியவனா இருக்க முடியும். ஆமா, அப்ப ஏன் நீங்கள் செய்யல? ஆனா செய்யல. ஏன் செய்யல? காலங்காலமாக நீங்கள் மேற்கொண்டு வந்தது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து இன்று வரையும் தேசத்தையும் தேச விடுதலை நேசிப்பிற்கு அவதூறு. இந்த அவதூறை விட நீங்கள் செய்த வேறு என்ன வேலை ஒழுங்கா செய்திய? இந்த அவதூறை விட்டா உங்களுக்கு வேறு என்ன தெரியும்? உடைப்பது, காட்டி கொடுப்பதை விட வேற என்ன? இதை விட வேற என்ன தெரியும்? எங்க ஒரு அமைப்பை உடைப்பது, அதை பலவீனப்படுத்துவதாக இருக்கிறீங்க. தமிழை பேசிக்கொண்டு நானும் ஒரு தமிழன் சொல்லிக்கொண்டு அதை தமிழ் பேசுகிற மக்களுடைய உரிமைகளை அழித்துக் கொண்டு அந்த தமிழனுக்கு எதிராக நிற்கக்கூடிய நீங்கள் எப்பரா தமிழ் தேசியவாதியா இருக்க முடியும்? எப்பரா தமிழனாக இருக்க முடியும்? சொல்லு சொல்லு சொல்லு. ஒத்த ஒரு மனிதன் கேட்கிற இந்த கேள்விக்கே பதில் நிக்கிறிய. மொத்த பேரையும் நான் ஏத்தி விட்டு கேள்வி விட்டா ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறிய. ஏண்டா? ஏன்? அப்ப ஒரு சின்ன படியன் மன்னிமேந்தன் தம்பி கேட்கிற எந்த ஒரு கேள்விக்கும் பதில் இல்ல. பதில் இல்லாமல் வெற்றிடத்துக்கு நிக்கிற. ஏன்? அத்தனையும் நீங்கள் செய்தது தவறுக்கு மேல் தவறு, அவதூறுகள். உங்களுக்கான வாய்ப்பை இந்த காலம் தந்தது. கடந்த 16 வருடங்கள் நீங்கள் திருந்துவதற்கும் மக்களுடைய மனங்களை வெல்வதற்குமான ஒரு காலத்தை தந்தது. அந்த காலத்தை நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள். நீங்கள் சரியான முறையில் புதிய அரசியல் கொள்கையின் வாயிலாக புதிய தத்துவத்தை உருவாக்கி புதிய இளைஞர்களை உங்கள் பாசறைக்குள்ளே உள்வாங்கி அந்த இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனவாதத்துக்குள் உங்களை மாற்றி அமைப்பதற்குள் நீங்கள் தவறிவிட்டீர்கள். நீங்கள் பழமவாதத்திலிருந்து விலகவில்லை. அந்த பழமைவாத கொள்கையிலிருந்து நீங்கள் விலகவில்லை. அதனால் இப்படி சிக்கி போயிருக்கிறீர்கள். ஆக ஒட்டுமொத்த காட்டி கொடுத்தவனும் கூட்டி கொடுத்தவனுக்கும் வேலை என்ன? அவதூறு. நான் எழுப்புகிற எந்த ஒரு கேள்வியாவது நீங்கள் எழுப்புகிறீர்களா? இல்ல. ஏன் எழுப்பல? ஏனென்றால் நீ இருக்கிற இடம் முழுக்க அசிங்கம் பிடிச்சவன். நான் என்ன கேட்கிறேன், விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டார்கள் அல்லவா? அப்படியா நீ அவரை எதிர்த்தவன் அல்லவா? இந்த இடத்திலே உனக்கு உன் காலுக்குள் பந்து இருந்தது அல்லவா? 16 ஆண்டுகளாக உங்கள் காலுக்கே பந்து இருந்தது அல்லவா? அடிச்சிருக்கலாம் கோல, மக்கள் மனதை வென்றிருக்கலாம், இலகுவாக வென்றிருக்கலாம். நான் கூட மாறி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, மாறி இருக்கலாம். நீ ஏன் மாறல? நான் என்ன கேட்கிறேன், பிரித்தானியா இருக்கக்கூடிய ஸ்கொட்லாந்து ஐஆர் அமைப்பு பிரித்தானியாவுக்கு எதிராக போராட்டம் செய்தது. அந்த மிக பெரும் கொடிய போரை நடத்தியது ஐஆர் அமைப்பு. பிரித்தானியால லண்டன்ல இருக்கக்கூடிய பிரித்தானியா இருக்கக்கூடியது.
அந்த ஐஆர் அமைப்பு ஐரிஸ் அமைப்பினுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு பிரித்தானியா அதுக்கான சம உரிமையை கொடுத்து ஒரு சுயநிர்ணய உரிமையை கொடுத்து கொண்டு உள்ளுக்குள்ள வச்சு இன்றைக்கு ஒன்றுபட்டு வாழ்றானே. இந்த பிரித்தானியாவோட வல்லரசுக்கு எதிராகவே ஐஆர் அமைப்பு நடத்திய மிகப்பெரிய தாக்குதலை படிச்சு பாரு, அதிர்ந்து போயிருப்ப. அப்படியான அமைப்பை ஒன்றிணைச்சு இந்த நாடு வாழ்கிற பொழுது எங்கள் நாட்டில அந்த விடுதலை புலிகள் அமைப்பை அளித்ததுக்கு பிறகு அரசுகளை அண்டிப்ப பிழைத்த நீங்கள் ஏன் உங்களால் வெல்ல முடியல? சொல்லுங்க, ஏன் முடியல? அனூர் அரசு உனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிற இப்ப நான் ஜவால் மாநசபை தேர்தல் இப்ப நடத்துவாங்க. நீ சொல்ற உனக்கு மக்கள் ஆதரவு இருக்கு, நான் சொல்ல நீ தோப்பேன்னு சொல்றேன். நான் ஜவால் விடுறேன், நீ முடிஞ்ச இந்த மாகாண சபை தேர்தல் இப்ப நடத்த இந்த மாசம் நடத்துவா, வார மாசம் நடத்துவா. நடத்தி பாரு, நீ நடத்தி பாரு. இந்த மாகாண சபை தேர்தல்ல நீ வார மாசம் நடத்தி பாரு, நடத்தி பாரு. உனக்கு மக்கள் ஆதரவு வந்தவன உனக்கு தெரியும். நீ நம்புறியா? உனக்கு இதுல போட்டா நீ வெள்ளி நம்புறியா? நம்புறியா? ஒரு பாமகன் நீ ஒரு மக்கள் கெத்து அப்படி என்றால் மக்கள் கெத்து இருக்குது, ஆதரவு இருக்கண்டா, நான் ஒரு சாதாரணமான சவால் விடுறேன். அப்ப அதை கூட நான் எதிர்கொள்ள முடியலை என்றால் அப்ப நீ கோமாளி ஏழை தானே, அப்ப நீ வீணா போனவன் தானே. நான் சவால் விடுறேன், நான் மட்டும் சவால் விடையில, எதிர்கட்சிகளும் சவால் என்ன மாகாண சபை இதெல்லாம் வச்சுப்பாருன்னு சொல்றேன். வச்சுப்பாரு, ஏன்னா வச்சா நீ தோப்ப. இன்றைக்கு 5 நிறுவனங்கள் வெளியேறிட்டான். நீ அடிச்ச லஞ்சம், கடந்த 9 ஜனாதிபதிகள் லஞ்ச உள்ள செய்ததாக குற்றம் சுமத்துற நீங்கள் இன்றைக்கு செய்தது லஞ்ச உள்ள இல்லாம வேற என்ன? சரி, நீ அப்படி செய்யல, நாங்க நல்ல அரசு, எங்கள் மீது அவதூறு வீசப்படுது, அப்படியா? அந்த கருத்தை நான் மாத்திக்கிறேன். அப்படி இந்த மாகாண சபை தேர்தலில் வார மாசம் வச்சு வண்டு காட்டு. இந்த கருப்பு கோட்டுக்கு சொல்ல இறக்கிதான் பாரு. என்னடா ஆக முடிஞ்சா இலங்கைக்கு போன்ற நான் கேட்கிறேன். நான் இலங்கைக்கு போயில, நாட்டை விட்டு தப்பி வந்த எங்களை பற்றி நீ ஏன் பேசுற? இன்றைக்கு கூட லண்டன்ல 161 மேற்பட்ட தமிழர்கள் கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கு. 161 தமிழர்கள் கைது செய்யப்பட்டதாக தகவல் இருக்கு. 63க்கு மேற்பட்ட கடைகள்ல பாஞ்சிட்டான், இமிகிரேஷன் பாஞ்சிட்டான். 63 கடையில 59 கடையெல்லாம் அங்க வேலை செஞ்சானோ அள்ளிருக்கான், தகவல் வந்திருக்கு. அதுல ஒரு கடைக்காரர்கள் 60,000 பவுண்டுகள் வரை தண்டம் கட்டிக்கிறான். அதாவது இலங்கை காசுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடியே 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் தண்டம் கட்டியிருக்கான். அப்படி என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இருக்குது. இதுல சமூக ஊடகங்கள்ல மற்றவன படத்தை போட்டு ஆள்மாறாட்டம் செஞ்சவையும் அவதூறு பரப்பினையும் சிக்கி போயிருக்கணும். இது செய்தி வெளிவர ஒரு சில ஆங்கில ஊடகங்கள் அப்படியே புட்டு வச்சிருக்கான், போய் படிச்சு பாரு. எப்படி இருக்கு? ஆக எந்த ஒரு கேள்விக்கும் பதில் அல்ல. உங்களிடம் பதில் இல்லை. ஏன் பதில் இல்லை? ஏன்னா தம்பி வன்னிமேந்தன் கேட்கிற விடயமானது மிக முக்கியமானது. தமிழர்களுடைய பொருளாதாரத்தை நசுக்கு நோக்குடன், வர்த்தகங்களை முடக்கு நோக்குடன் இந்த வேட்டை நடக்குது. களவாக வேலை செய்தால் என்ற வேட்டை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 60,000 ரூபாய் 60,000 ரூபாய். அதுல சில கடைக்காரர்கள் கிரிமினல் கூட்டத்தின் வழக்கிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கான தகவல் வந்திருக்கு. சொல்லாங்க, அப்படிலாம் வந்திருக்கு. பாதிக்கப்பட்டவன் வெளியே சொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்கு மானக்கேடு. அப்புறம் இன்னொன்று சொல்றான், எனக்கு மக்கள் ஆதரவு இல்லை. எனக்கு மக்கள் ஆதரவு சந்தோஷப்பட்டு கையத்தட்டு வாழ்த்து. அப்புறம் மக்கள் ஆதரவு அப்ப ஏன் இல்லாம நீ நிக்கிற? அப்ப நீங்கள் நின்று எதுக்கு நீ எனக்கு ஆதரவு கொடுக்குற? பதில் இல்ல. எனக்கு ஆதரவு மகிழ்ச்சி சந்தோஷப்படு. ஏன் என்ன கண்டு பதட்டப்படுற? ஏன் அப்ப என்ன கண்டு கத்துற? ஏன் அலற? ஏன் பதட்டப்படுற? பதில் இல்ல. அப்படின்னா நான் தோட்டு போயிட்டு இருந்தானே, அப்ப சந்தோஷப்படவனும் அவனும். அப்ப ஏன் நீ கண்டு என்ன கண்டு ஏன் பதட்டப்படுற? ஏன்னா ஒற்றை ஒரு மனிதன் தன்னந்தனியாக இந்த பேசிக் கொண்டிருக்கிறான். மக்கள் அதை உன்னிப்பாக காதலை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவன் சொல்லுகிறபடிய உண்மையானது, நேர்மையானது, அவனது அரசியல் எதிர்வு கூறல் சரியானது, தெளிவானது.
தம்பி வன்னிமந்தன் சொல்லுகிற விடயங்கள் தற்கால அரசியலில் நடந்து கொண்டிருக்கிறது, எதிர்கால அரசியலில் அது சரியாக வழிகாட்டுகிறது என்பதை இந்த மக்கள் தெரிந்து கொள்கிறார்கள். ஆகவே தம்பி இந்த மக்களை ஏமாற்றவில்லை என்பதையும், அவனது பார்வை என்பது பகுத்தறிவானதும், அது எதிர்கால அரசியலை நோக்கியதும், தமிழருடைய வாழ்வியல் உரிமையை மீட்டெடுப்பதற்கானது என்பதை சொல்றான். மக்கள் அதை நம்புறான், அதனால நிக்கிறான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்கள் செய்து பார்க்கிற எந்த விடயமும் பலட்டு போய் கிடைக்கிறது. என்னை போன்று தனியிருந்து எத்தனை விடயங்களை விளக்கமாக புள்ளி விடங்கள் கொடுப்பதற்கு இங்கு யாருமே இல்லை. ஏன்? நீங்கள்லாம் எச்சைகள், கொச்சைகள். தம்பி மட்டும்தான் நீதிக்கு நேர்மைக்கு நிற்கிறான். அஞ்சாமல் அடிபணியாமல் எவனுக்கும் துஞ்சாமல் அவன் துணி விளக்காமல் சோர்ந்து போகாமல் சோரம் போகாமல் பேரம் போகாமல் பெருமை கொள்ளாமல் அவன் மனிதனாக நடக்கிறான், மாண்போடு இருக்கிறான். அதனால் இந்த மக்கள் மனம் அவனை நெஞ்சில வைத்து கொண்டாடுகிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த வீணா போன கூட்டங்களும் இந்த விடுகாலி கூட்டங்களும் இப்பொழுது அவர்கள் அவதூறுகளை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே தம்பி வன்னிமந்தன் நான் எழுப்புகிற எந்த ஒரு கேள்வியாவது யாராவது எழுப்பினார்களா? பதில் இல்ல. அனுர் அரசு வாழ்வார், நான் வாழ மாட்டேன். எப்படி வன்னிமந்தன் அவர் வாழ்வார் என்றால், அப்ப ஏவிபியினுடைய உறுப்பினராக இருந்த விமல் வீரவன்சா ஏன் இவருக்கு எதிராக வந்திருக்கிறார்? அவர் கையை தட்டி பாராட்டவல்ல வேணும். அப்ப உங்களது கட்சியில இருந்து உங்களுக்கு மேல்நிலை அதிகாரியாக இருந்த ஐயா விமல் வீரவன்சா இன்றைக்கு உங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறாரே, அப்படி என்றால் ஏன் வந்தார்? அவர் கல்வி அமைச்சர கைய வச்சுக்கிறார். ஒரு நாட்டினுடைய அறிவை பெருக்குவது கல்வி. அப்ப இந்த அரசினுடைய கல்வி சீர்திருத்தம் என்பதும் கல்வி கொள்கை என்பதும் பிழையானது என்பதை அந்த ஆட்சியினுடைய உங்களுக்கு மேல் அதிகமான இருந்தவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? அப்ப நீங்கள் என்ன செய்யலாம் என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இங்கே மிக மிக முக்கியமானது. வரலாற்று தெளிவும் வரலாற்று அறிவும் கொண்ட